வெல்கம் டு AutoCAD tutorial. ஓகே, இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் டூலில் டைமென்ஷன் டூலில் டிம்ஸ்டைல் எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ரீசெட் இந்த 3 ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டைமென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். 53.8க்கு அமையுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணதை எடுத்துப்போம். ஸோ 50.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு நான் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக இதை வந்து மாற்றி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு வந்து இதோட ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து எனக்கு தேவை அப்படின்னும் போது புதுசாக நம்ம போய்ட்டு டைமென்ஷன் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ரீசெட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். ஸோ அதோட ஒரிஜினல் டைமென்ஷன் என்னவோ அது வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ரீசெட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, அடுத்தது இம்போர்ட் ஸ்டைல், எக்ஸ்போர்ட் ஸ்டைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எக்ஸ்போர்ட் அப்படின்னா இப்போ ஒரு டிம்ஸ்டைல் இருக்குது. நம்ம டிம்ஸ்டைலை பற்றி 134லேயே பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து டிம்ஸ்டைலுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கு, ப்ரிசிஷன் கொடுத்துருக்கு, சஃபிக்ஸ் கொடுத்துருக்கு, ஏரோ சைஸ், டெக்ஸ்ட் சைஸ், அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இதே வந்து புது ட்ராயிங்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் ஆகிடும், அதாவது மாறிடும். இங்கே போய்ட்டு ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணோம்னா அதே ஸ்டைலுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ எனக்கு இந்த ஃபைல்லையும் இங்கே இருக்கிற ஸ்டைல் வந்து எனக்கு தேவை அப்படின்னும்போது இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஃபைலில் வேணுமோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்னா அதே செட்டிங் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் வந்து dimexன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த மை ஸ்டைல் அப்படின்றது தான் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அதோட ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து dim1 கொடுத்துட்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக நமக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ராயிங்கில் போய்ட்டு உங்களுக்கு அந்த செட்டிங் தேவை அப்படின்னாலும் அந்த இடத்துல போய்ட்டு dimimன்னு கொடுக்கணும். ஐஎம்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. dim இம்போர்ட்டு. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணோமோ அந்த நேம் வந்து கொடுத்துடணும். என்னென்னு சேவ் பண்ணோம்? dim1 கொடுத்துட்டு சேவ் பண்ணோம். dim1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டிம்ஸ்டைல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து இங்கேயே வந்துட்டு இருக்கும். இதை செட் கரண்ட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நம்ம டைமென்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே என்ன செட்டிங்ஸ் இருந்ததோ அது வந்து இங்கேயே நமக்கு வந்து கிடைச்சிடும். சேம் ப்ரிசிஷன் 1, டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன் கலர் எல்லாமே நமக்கு வந்து இங்கே இந்த ட்ராயிங் 1ல் என்ன இருந்ததோ அதே செட்டிங் வந்து இங்கேயே நமக்கு வந்து கிடைச்சிடும். ஒவ்வொரு டைமும் நம்ம டிம்ஸ்டைலில் போய்ட்டு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங் வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ரரியாக பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். டெம்ப்ரரியாக இப்போதைக்கு புதுசாக சும்மா ஒர்க் பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த செட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னா இன்னொரு மெத்தடே இருக்குது. காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ட்ராயிங் 7ல் போய்ட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னாலே அந்த செட்டிங் வந்து எனக்கு இங்கேயே வந்துடும். அந்த ஸ்டைல் வந்து இங்கேயே எனக்கு வந்துடும். ஸோ இப்போ டிம் ஸ்டைல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மை ஸ்டைல்ன்றது வந்துடும். ஸோ இதை செட் கரண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே செட்டிங்கில் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னும்போது டிம் எக்ஸ்போர்ட் கொடுத்து அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறது தான் ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் அதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லீடர் டூல்ஸ்னு இருக்குது. அட்டாச் லீடர் இது எல்லாமே எதுவும் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆட் லீடர், ரிமூவ் லீடர், அலைன், கலெக்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த ஆப்ஷன் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி அதில் வந்ததில் இதில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இந்த ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.